பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதஹ் அம்மா பாத். குர்ஆனின் நற்சிந்தனைகள் என்ற தலைப்பில் இரண்டாவது ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். அந்த வசனம் சூரத்துல் மாஇதா 8வது வசனம். அதில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு யஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. ஒரு கூட்டத்தின் மீது உள்ள வெறுப்பு நீங்கள் நீதி செலுத்தாமல் உங்களை தூண்ட வேண்டாம். யஅதிலு, நீங்கள் நீதி செலுத்துங்கள். ஹுவ அக்ரபு லித்தக்வா, அதுதான் இறையச்சத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அந்த வசனத்துடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கையின் போது உம்ரா செய்ய சென்ற பொழுது மக்கா காவிர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். எனவே வேறு பகுதிகளில் இருந்து உம்ராவுக்கு வரக்கூடியவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சஹாபாக்கள் தயாரானார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை என்ன செய்கின்றான், இறக்குகின்றான். எனவே தங்களை கோபத்துக்குள்ளாக்கிய ஒரு கூட்டத்துக்கே அநீதி இழைக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி இருந்தால், எங்களுடைய சகோதரன் ஒரு முஸ்லிம் ஒருவருடைய விடத்தில் சந்தேகத்தின் பேரில் அல்லது மனோ இச்சையின் அடிப்படையில் கோபத்தில் அவருக்கு அநீதி இழைப்பது மிகப்பெரிய குற்றமாக கருதப்படும். அநீதி இழைத்த முஸ்லிம் அல்லாத ஒருவருக்கே நீதியாக நடந்து கொள்ளும்படி அல்லாஹ் கூறுகின்றான். அப்படியாக இருந்தால் ஒரு முஸ்லிமுடைய விடயத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவருக்கு அநீதி இழைக்கப்படாமல் நாம் மிக முக்கியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த செய்தி எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு ஆலம்.